கட்டி பிடிச்சாரு, கை கொடுத்தாரு. கொடுத்துட்டு தம் அடிப்பியா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை சார் அப்படின்னேன். தண்ணி அடிப்பியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னேன். அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். உட்கார வச்சு ஒன்றுமே பேசலை. பரியேறும் பெருமாள் படம் பார்த்தேன் அப்படின்னாரு. ஏன்னா ஏற்கனவே படம் பார்க்க ராம் சார் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் அவரை பார்க்க வைக்கிறதுக்காக. ஆனால் அன்றைக்கி அவர் பார்க்க முடியல அப்படின்னு. நல்ல வேளை நான் பார்க்கல, தேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கல, நான் தனியாக உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போகிறாருன்னு நான் வெயிட் பண்ணேன். ஒன்றுமே சொல்ல அவர் டக்குன்னு ட்ராயரை ஓப்பன் பண்ணார். அதில் ஒரு செயின் இருந்துச்சு, தங்க செயின் எடுத்து என் கழுத்தில் போட்டார். ஏன்னால அது இங்கே யாருமே இல்லை, கிட்டத்தட்ட எங்கள் இயக்குனர் கூட இல்லை. எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இருள் சூழ்ந்த அறைக்குள்ளே நமக்கு இப்படி ஒரு வெளிச்சமான ஒரு பாராட்டு கிடைக்கிது. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஃபோட்டோ எடுக்கல, ஒன்றுமே எடுக்கல. கழுத்தில் மட்டும் ஒரு செயின் கிடந்துச்சு. நீ யார்கிட்ட சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இந்த படம் பார்த்தேன், இது பண்ணுன்னு தோணுச்சு, அவ்வளோதான். நல்லா இரு, இப்படியே இரு, இந்த மாதிரி படங்கள் பண்ணு அப்படின்னு, அவ்வளோதான். அந்த உரையாடல் முடிஞ்சிச்சு. நானும் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நான் பைக் எடுத்துகிட்டு, அது ஃபஸ்ட் படம் நல்லா பைக் எடுத்துகிட்டு அப்படியே பைக்கில் அந்த செயினை போட்டுக்கிட்டே வரேன். பைக்கில் சென்னை வீதிகளில் பாலாசார் போட்ட செயினை போட்டு நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கணும், ஒரு ஃபீல் இருக்குல்ல. கூட யாருமே இல்லை, நான் ஒத்தியில் பைக்கில் போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போய் சொன்னேன். அப்போ டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலாசார் ஒரு செயின் போட்டார் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அது ஒரு மாதிரியாக உணர்வாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான படங்கள் பண்ணணும், நம்ம என்ன அரசியல் பேசினா கூட நமக்குள்ளே ஒரு கிராஃப்ட் இருந்திருக்கு. எனக்கு பாலா சார்ட்டையும் பாரதி ராஜா சார்ட்டையும் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவோ முரண்கள், அரசியல் முரண்கள், என்னென்னவோ விஷயங்கள் இருந்தால் கூட சினிமாவுக்கு நியாயமாக இருக்கான், சினிமாவுக்கு உண்மையாக இருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறது இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதுதான் தொடர்ந்து படங்களை இயக்கணும் அப்படிங்கிற ஆசை. தொடர்ந்து நம்ம பிடிவாதமான படங்களை எடுக்கணும். திருப்பியும் பாலா சாரை கூப்பிட்டு நம்ம பாராட்ட வைக்கணும், திருப்பி பாரதி ராஜா கூப்பிட்டு நம்ம பாராட்ட வைக்கணும், எல்லா படத்துக்கும் அவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை கொடுத்துச்சு. அப்படிதான் எடுக்கப்பட்ட படங்கள். வாழை, லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவன் தான் பாலா அந்த புக்கு படிச்சுட்டு சினிமாவுக்கு போகலாம், சினிமா நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை வர்றதுக்கு காரணம் அந்த புத்தகம். ரோடு தீரலாம் அலையலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அந்த புத்தகம் ஒரு காரணம். அது என்னமோ தெரியல, நான் ராம் சார்ட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. இப்போ நானும் ராம் சார் சொல்லுவார், அடிக்கடி டைரக்டர் சொல்லுவார், நம்மளாம் ஒரே ஸ்கூல்ரா அப்படிம்பார். பாலா சார் ஸ்கூலில், பாலுமேந்திர சார் ஸ்கூலில் இருந்து நானும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எங்கேயுமே பெருசாக ஓப்பனாக சொன்னதில்லை. நமக்குலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பரியேறும் பெருமாள் படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பாராட்டுக்கள், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. எல்லா இயக்குநர்களுமே பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க, எல்லா இயக்குநர்களும் கொண்டாடினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம புதுசாக ஒரு படம் எடுத்திருக்கோம், இந்த படத்தை எங்கள் இயக்குனர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ராம் இருந்து ஒருத்தன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டதுக்காக, ராம் சாருக்காக என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வந்துச்சு, பாலா சார் மீட் பண்ண கூப்பிட்றான்னு சொல்லி. ஏன்னா நம்பவே முடியல, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எப்படி ஹேண்டில், அவர்கிட்ட போய் என்ன பேசுறது, எதை பேசுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தனியாக தான் போனேன். தனியாக போயிட்டு ரூமில் உட்காந்துருந்தார். உள்ளே போக சொன்னாங்க. ரொம்ப இருட்டறையாக இருந்துச்சு. சார், என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் எங்கள் டைரக்டரோடே இருந்து பழக்கப்பட்டவன், கூடவே இருந்து பழக்கப்பட்டனால அவர் கூட நான் லைட் இல்லாத ரூமில் இருந்திருக்கேன், டார்க்கில் இருந்திருக்கோம், காடு மேடெல்லாம் அலைஞ்சிருக்கோம். அப்படின்னால பொதுவாக எனக்கு அந்த பயம்லாம் பெருசாக இருக்காது, ஏன்னா அவர் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால. பட் ஆனால் பாலா சார் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகும்போது அந்த பயம் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மேலே இருந்தார், தனியாக உட்காந்துருந்தார். ஒருத்தர் தனியாக உட்காந்து ஒரு பெரிய அறைக்குள்ளே, இருள் சூழ்ந்த ஒரு அறைக்குள்ளே தனியாக ஒருத்தர் உட்காந்து பார்த்தா நமக்கு ஒன்று தோணும் இல்லை, இவர்கிட்ட போய் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி.